வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எப்பவுமே அதை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்காக அந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும், ஷூராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிஜத்தில் ஒருவர் உங்களை உண்மையாக விரும்பினால் நீங்கள் அவர்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், காயப்படுத்தினாலும், அள வைத்தாலும் அவர்கள் உங்களை விட்டு செல்லவே மாட்டார்கள். நீங்கள் தான் வேண்டும் என்று இருப்பார்கள். ஒரு ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தவங்க நடந்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒருத்தங்க கிட்ட பண்றீங்கன்றதை வச்சு தான் அவங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறும். பட் நீங்க என்ன பண்ணாலும் உங்க லைஃப்பை விட்டு போகாம உங்க கூட இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட லைஃப்ல இருக்குனாங்களே அப்படின்னாலே அதுல நிறைய லவ் இருக்குன்னு அர்த்தம். அங்கே லவ் மட்டும்தான் நிறையா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு பர்டிகுலர் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு போக என்றைக்கும் முயற்சி பண்ணாதீங்க. கிடைக்காம அதுக்கப்புறம் நீங்கள் தான் தெரிவிங்க. ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்பியிருந்தால் நீங்கள் கஷ்டப்படும் போது முதல் ஆளாக அவர் தான் வந்து உதவி செய்வார். இல்லையெனில் அவருடைய காதல் உண்மையானதல்ல. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்காக ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்ற போது தான் அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு பாசம்லாம் இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் நீங்கள் கஷ்டப்படும் போது பார்த்து சிரிச்சுக்கிட்டோ அல்லது உங்களை கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மையான அன்பு உங்கள் மேலே இருக்குமா? இருக்காது. ஸோ இந்த ஒரு சிம்பிளான விஷயம்தான். உங்கள் லைஃப்பில் வந்தால் இருக்கும், இல்லைன்னா இல்லை. யார் என்று தெரியாத ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்து மற்றவர் அதிக அளவில் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டத்தை இவரும் ஒரு நாள் அனுபவித்திருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏதோ ஒரு ரீசனால மனசளவுலையோ இல்லை வேற ஏதோ காரணமாக ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்படுறாங்க. அதை ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்களும் தன்னை அறியாமலே கஷ்டப்படுறாங்கன்னா ஷுவராக இவங்க இப்போ படுறக்கூடிய கஷ்டத்தை ஏற்கனவே இவங்க லைஃப்பில் இவங்க பற்றுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்காங்க. ஸோ அதனாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்றவங்க படுற கஷ்டத்தை இவங்க பார்த்து கஷ்டப்படுறாங்கனாலே கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குன்றதை அடங்கி இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஒருவர் உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்களுக்காக நீங்கள் உயிரை கொடுத்தாலும் அவர்கள் விட்டுதான் செல்வார்கள். அவர்கள் கெஞ்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது முட்டாள்தனம், உங்களுடைய அன்பையும் பொய்யாக்கிவிடும். ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்ன்றது காமனான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இங்கே ரிலேஷன்ஷிப்புங்கிறது உண்மையாக ஒருத்தங்களுக்கு இருக்கணும், உண்மையாக அவங்க கூட வாழணுன்றதுக்காக இல்லை, ஜஸ்ட் டைம் பாஸ்க்காகவும் ஒருத்தங்க லைஃப்பில் தனக்கு என்ஜாய்மெண்ட் வேணுன்றதுக்காகவும் தான் இப்போ ரிலேஷன்ஷிப் இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ ஒரு சில இடங்களில் உண்மையான அன்பு இருக்கும், உண்மையான காதலும் இருக்கும். பட் மோஸ்ட்லி இப்படி வரதுனால நீங்கள் அவங்கள விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உயிரே கொடுத்தாலும் இல்லை வேறு எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அது அவங்களுக்கு பெருசாகவே இருக்காது. அது உங்களுடைய அன்பை தான் பொய்யாக்கும். ஒரு ஆணுக்கு உங்கள் மீது உண்மையான காதல் இருந்தால் நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் பொறுத்து கொண்டு உங்களுடன் தான் இருப்பார்கள், உங்களை விட்டு செல்லாமல். ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் பொறுத்து போய்கிட்டு உங்கள் கூட இருக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்றைக்குமே இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க உங்களுக்காக பொறுத்து போகிறாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் அன்பு காமிங்க, அவங்க கூட வாழ பாருங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போர்ஷனும் உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் கிடைக்க போகிறதில்ல. ஸோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் லாங் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. அவங்க இல்லை. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட பெட்டராக வாழ பாருங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக ஒருத்தங்க ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி பொறுத்துட்டு உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ அவங்களுக்காக லைஃப்பில் அவங்களுக்கான பிடிச்சதை பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பபாய்.